தஞ்சாவூர் புத்தகத் திருவிழாவில் இந்த சிந்தனை அரங்கத்திற்கு தலைமை ஏற்று இருக்கின்ற தஞ்சை மாநகராட்சியினுடைய ஆணையர் மகேஸ்வரி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியினுடைய முதுநிலை மண்டல மேலாளர் திரு நாகேஸ்வர் ராவ் அவர்களே, எனக்கு முன்னால் வாழ்வில் நகைச்சுவை என்கிற தலைப்பில் உரையாற்றிய நண்பர் சிவகுருநாதன் அவர்களே, இந்த சிந்தனை அரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, சான்றோர்களே, தஞ்சாவூரை சார்ந்த நண்பர்களே, படிப்பாளிகளே, படைப்பாளிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தஞ்சாவூர் என்று சொன்னால் அதற்கு பொருள் குளிர்ந்த வயல்கள் உள்ள ஊர் என்று. தஞ்சை என்கிற பெயர் எப்படி வந்தது என்பதில் பலவிதமான ஊகங்கள் இருக்கின்றன. தனஞ்சயன் என்கிற முத்தரையர் மன்னராக இருந்தபோது இங்கே ஆண்டதன் அடிப்படையில் இதை தஞ்சாவூர் என்று அழைக்கிறார்கள் என்று ஒரு கருத்து உண்டு. குளிர்ந்த வயல்கள் நிறைந்த ஊர் என்பதால் தஞ்சை என்கிற பெயர் இருக்கிறது என்றும் ஒரு ஊகம் உண்டு. தஞ்சை என்று சொன்னாலே அது நெற்களஞ்சியம் மட்டுமல்ல, சொற்களஞ்சியம் என்று நாம் அறிவோம். அவ்வாறு தமிழை வளர்த்த மாபெரும் இடம்தான் தஞ்சாவூர். தஞ்சையிலே நாம் அந்த பெயரை கேட்டதும் நினைவுக்கு வருவது பெரிய கோயில், அடுத்ததாக சரஸ்வதி மகால் லைப்ரரி, அடுத்ததாக தஞ்சாவூர் கலைக்கூடம், தஞ்சாவூர் வீணை, தஞ்சாவூர் ஓவியம் என்று பல சிறப்புகளை கொண்டது தஞ்சாவூர். இந்த தஞ்சையை பொறுத்தவரை நான் அதை மிகவும் நேசிப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நான் இந்திய ஆட்சி பணிக்கு தேர்வாகி உதவி ஆட்சியர் பயிற்சியாக நியமிக்கப்பட்டது தஞ்சாவூரில்தான். இந்த தஞ்சாவூரில் அப்போது ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்தபோது பல்வேறு இடங்களுக்கு சென்று தஞ்சையின் சிறப்புகளை, பெருமைகளை, அதன் வளங்களை, அங்கிருக்கும் மக்களின் ஆற்றல்களை, அன்பை, பண்பை, பாசத்தை நேரடியாக கண்ட அனுபவம் எனக்கு உண்டு. அப்போது உதவி ஆட்சியராக இருப்பவர்கள் வாகனம் ஏதும் இல்லாமல் பயணிக்க வேண்டிய சூழல். எனவே தஞ்சை நகருக்குள் நான் மிதிவண்டியை எடுத்துக்கொண்டு தஞ்சை பெரிய கோயிலில் ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து நிறுத்திவிட்டு வெகுநேரம் அமர்ந்து அதன் அழகை ரசிப்பதுண்டு. இந்த பெரிய கோயிலை பொறுத்தவரை அதை பார்க்கிற பலருக்கும் தாங்களே ஏதோ ஒரு சோழ பரம்பரையிலே முற்பிறவியில் பிறந்ததை போன்ற நினைவலைகள் மனத்திலே அலைமோதுவது உண்டு. அவ்வாறு நான் தஞ்சையிலே உதவி ஆட்சியர் பயிற்சியாக என்னுடைய பயிற்சியை முடித்த பிறகு அப்போது ஒருங்கிணைந்த தஞ்சையின் ஒரு பகுதியாக இருந்த நாகப்பட்டினத்தில்தான் சாராட்சியராக நியமிக்கப்பட்டேன். எனவே அடிக்கடி நாகையிலிருந்து தஞ்சைக்கு பல்வேறு ஆய்வுக் கூட்டங்களுக்காக வருகிற போதும் இந்த பெரிய கோயிலுக்கும் இங்கிருக்கிற பல்வேறு இடங்களுக்கும் நான் செல்வது உண்டு. 1995ஆம் ஆண்டு 8ஆம் உலகத் தமிழ் மாநாடு தஞ்சையிலே நடந்தபோது அதன் சிறப்பு அலுவலராக நான் நியமிக்கப்பட்டேன். அப்போது இங்கே பல வளர்ச்சி பணிகளையும் மாநாட்டு பணிகளையும் ஒருங்கிணைப்பதற்காக அடிக்கடி தஞ்சாவூர் வருகிற போது ஒரு நாள் இந்த தஞ்சை பெரிய கோயிலுக்கு சென்று நாங்கள் இரவு நேரத்தில் அமர்ந்திருந்தோம். அப்போது இருள் படிந்து இருந்தது. உடனடியாக வந்து ஒரு கோப்பை தயார் செய்து தஞ்சை பெரிய கோயிலுக்கு ஒளி விளக்குகள் போட்டால் அது
சிறப்பாக இருக்கும் என்று அனுப்பி வைத்ததன் அடிப்படையில் அப்போது ஒளி விளக்குகள் தஞ்சை பெரிய கோயிலுக்கு அமைக்கப்பட்டது. மீண்டும் 2010ஆம் ஆண்டு பெரிய கோயிலின் 1000வது ஆண்டு விழா நடக்கிற போது நான் சுற்றுலா பண்பாட்டுத்துறையின் செயலராக இருந்தேன். அந்த பணிகளை ஒருங்கிணைக்கின்ற பொறுப்பும் எனக்கு வந்தது. அப்போது இதே பெரிய கோயிலில் 1000 பேரை கொண்ட நடன நிகழ்ச்சி ஒன்று நடத்தப்பட்டது. ஒரு மிகப்பெரிய கண்காட்சி இந்த அரண்மனை வளாகத்தில் தமிழ் பண்பாட்டை சித்தரிக்கும் வகையில் நடத்தப்பட்டது. இதையெல்லாம் நினைவு கூறுவதற்கு காரணம், தஞ்சைக்கு வருகிற போதெல்லாம் அந்த பழைய நினைவுகளில் நான் மூழ்கி பிறகு நீந்தி வெளிவருவதற்கு நான் எப்போதுமே தயாராக இருக்கிறேன் என்பதையும், திரும்ப திரும்ப மூழ்குகிற போதும் அந்த இனிமை உடல் முழுவதும் அப்பிக்கொள்கிறது என்பதையும் இங்கே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒப்பீடு எதற்காக என்கிற தலைப்பில் நான் பேசவிருக்கிறேன். நம் அனைவருக்குமே அடுத்தவர்களோடு ஒப்பிடுவது பிடிப்பதில்லை. ஆனால் நாம் எப்போதுமே யாரையாவது யாரோடாவது ஒப்பிட்டு கொண்டுதான் இருக்கிறோம். நம்முடைய ஒப்பீடு நம்மிலிருந்து தொடங்குகிறது. ஒருவரை உயரம் என்று சொன்னாலோ குள்ளம் என்று சொன்னாலோ நம்மை அளவுகோலாக வைத்துக் கொண்டுதான் அதை சொல்கிறோம். நம்மை விட உயரமாக இருந்தால் உயரம் என்றும், நம்மை விட குள்ளமாக இருந்தால் குள்ளம் என்றும் கூறுகிறோம். நிறத்தின் அடிப்படையில் கூட அப்படி நாமே அடிப்படையாக இருக்கிறோம். எத்தனையோ நவீன கருவிகள் வந்தாலும் கூட பூவை வாங்குகிற போது முழம் போட்டுத்தான் வாங்குகிறோம். அவ்வாறு பூவை அவர்கள் முழம் போடுவது போது அளக்கப்படுவது பூ மட்டுமல்ல, கையும் தான் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். இயற்கை ஒருபோதும் ஒப்பிடுவதில்லை. அது தன்னை எப்படியும் மேம்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறது. கடவுள் ஒரு மாயை என்கிற நூலில் ரிச்சர்ட் டாக்கின்ஸ் குறிப்பிடுகிறார், இயற்கை ஒரு கஞ்சத்தனமான காசாளர், அது ஒரு நொடியை கூட வீணாக்குவதில்லை என்று. இருத்தல் ஒவ்வொரு நொடியிலுமே மேம்படுத்திக் கொண்டே இருக்கிறது. ஒரு நிமிடத்திற்கு முன்னால் இருந்த இருத்தல் இன்று இல்லை, இப்போது இல்லை. அடுத்த நொடியில் இருக்க போகிற இருத்தலுக்கும் இந்த நொடியில் இருக்கிற இருத்தலுக்குமே வேறுபாடு இருக்கிறது. நாம் மற்றவர்களோடு ஒப்பிட்டு கொண்டே இருக்கிறோம் என்பதை பற்றி நுட்பமாக பாரதியார் ஒரு கவிதையை எழுதியிருக்கிறார். அந்த கவிதையில் அவர் மேற்கத்திய நாடுகளில் அடிமைப்படுத்தப்பட்ட மக்களுடைய கண்ணீர் துளிகளையும் கலந்து எழுதியிருக்கிறார். நிறத்தின் அடிப்படையில் ஏற்படுகிற வேறுபாடுகளை சுட்டிக்காட்டுவதாக அந்த கவிதை இருக்கிறது. நீங்கள் நாய்களை பார்த்தால் தாய் நாயை போலத்தான் குட்டிகள் இருக்கும். குறிப்பிட்ட ரகத்தில் இருக்கிற நாய்கள் போடுகிற குட்டிகள் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் பூனைகள் அப்படி அல்ல, வெவ்வேறு விதத்தில் அது குட்டிகள் போடும். பூனைகள் எவ்வாறு குட்டி போடுகின்றன என்பதை துல்லியமாக பார்த்து அந்த வளர்ப்பு மிருகத்தை ஓமையாக்கி உலக உண்மை ஒன்றை உரைப்பதற்கு பாரதியார் போல உற்று நோக்குகிற ஒரு கவிஞரால் தான் முடியும். அந்த கவிதை, வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர், பிள்ளைகள் பெற்றத பூளை பேருக்கொரு நிறமாகும், சாம்பல் நிறம் ஒரு குட்டி, கருஞ்சாந்து நிறம் ஒரு குட்டி, பாம்பு நிறம் ஒரு குட்டி, பசும்பாலின் நிறம் ஒரு குட்டி, எந்த நிறம் இருந்தாலும் இவை யாரும் ஒரே தரம் அன்றோ, இந்த நிறம் சிறிதென்றும் இது ஏற்றமென்றும் சொல்லலாமோ, வண்ணங்கள் வேற்றுமை பட்டால் அதில் மானுடர் வேற்றுமை உண்டோ, எண்ணங்கள் செய்கைகள் யாவும் இங்கு யாவர்க்கும் ஒன்றென காணீர் என்று பாரதியார் குறிப்பிடுகிறார். இதிலே
பாரதியார் குறிப்பிடுவது நம் நாட்டிலே இருக்கிற சாதி வேறுபாடுகளை மட்டுமல்ல, அவர் இன வேறுபாடுகளையும் குறிப்பிடுகிறார். அவர் எழுதிய போது இன வெறி உலகத்தில் உச்சமாக இருந்தது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது என்பதால் தான் நிறத்தின் அடிப்படையில் ஏற்படுகிற வேறுபாடுகளை பற்றி பாரதியார் குறிப்பிட்டார். ஆப்பிரிக்க மக்களை தங்களுடைய பண்ணையில் வேலை செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் நாட்டிற்கு சென்று கொத்து கொத்தாக பிடித்து வந்து அவர்களை சங்கிலியால் பிணைத்து கப்பல்களில் பயணம் செய்ய வைத்து நடுவழியில் அவர்கள் உயிர்கள் போனாலும் பரவாயில்லை என்று நினைத்து தங்கள் இடத்திற்கு எடுத்து சென்று பற்களையும் எலும்புகளையும் தட்டி பார்த்து பிராணிகளைப் போல அவர்களை சந்தைகளில் விற்று அவர்களை வாங்கி வந்து சவுக்கடி கொடுத்து சக்கையாக பிழிந்து சர்க்கரையை உற்பத்தி செய்தவை அந்த மேலை நாடுகள். அதை பற்றித்தான் மிகவும் வருத்தத்துடன் பாரதியார் குறிப்பிடுகிறார். அதுவும் இதே போல அமெரிக்காவிலே நடந்த அந்த வேற்றுமையும் இன வேற்றுமையும் நமக்கு நினைவுக்கு வருகிறது. இனத்தின் பெயரால் ஏற்பட்டது அந்த கொடுமைகள். அமெரிக்காவினுடைய பூர்வீக குடிகளாக இருந்த செவ்விந்தியர்கள் தங்களுடைய இடத்திலிருந்தே வாழ்வாதாரங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு அவர்களுடைய வாழ்க்கை சுரண்டப்பட்டு நிலங்கள் சூறையாடப்பட்டு 60,000 மக்கள் அங்கிருந்து குடிபெயர்த்தப்பட்டார்கள். அதை வரலாறு கண்ணீரின் கால்தடங்கள் என்று பதிவு செய்து கொண்டது. இவையெல்லாம் நிறத்தின் அடிப்படையில் ஒப்பீட்டின் அடிப்படையில் ஏற்பட்ட கொடுமைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஈர்விங் வேலஸ் த மேன் என்கிற ஒரு புதினத்தை எழுதியிருப்பார். அதிலே அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் ஒரு ஆப்பிரிக்கர் ஒருபோதும் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக முடியாது என்கிற கருத்தை மையமாக வைத்து ஒருவேளை அப்படி ஆக நேர்ந்தாலும் அவரை நீடிக்க விடமாட்டார்கள் என்பதையும் வைத்து அவர் அந்த புதினத்தை எழுதினார். அதே புதினத்தை பேரறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய தம்பிகளுக்காக வெள்ளை மாளிகையிலே என்று கட்டுரைகளாக சுருக்கி தந்தார். அந்த புத்தகத்தில் அவர் அங்கிள் டாம்ஸ் கேபின், ரூட்ஸ் போல பலவிதமான புத்தகங்களை மேற்கோள் காட்டி எழுதினார். அந்த நூலை படிக்கிற போது டாம்ஸ் கேபின், ரூட்ஸ் போன்றவற்றில் எப்படியெல்லாம் அந்த ஆப்பிரிக்க மக்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள், கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், அவர்கள் தப்பியோட நினைக்கிற போதெல்லாம் பிடித்து வந்து அதற்கு தண்டனையாக உடல் உறுப்புகள் துண்டாக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் என்பதையெல்லாம் நாம் படித்தாலும் கேட்டாலும் நம் கண்கள் கண்ணீர் சிந்த ஒருபோதும் மறக்காது என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல ஹார்ப்பர் லீ என்பவர் டு கில் த மாக்கிங் பேர்ட் என்கிற ஒரு அற்புதமான நாவலை எழுதியிருப்பார். அதிலே ஒரு ஆப்பிரிக்க இளைஞர் ஒரு வெள்ளைக்கார பெண்ணை கற்பழித்ததாக குற்றம் சாட்டப்படும். அவர் அந்த தவறை செய்யவில்லை என்பது அந்த நீதிபதிக்கே தெரியும். ஆனாலும் நிறத்தின் அடிப்படையில் அந்த தண்டனையை அவருக்கு வழங்கி சிறைச்சாலைக்கு அனுப்புகிற அந்த கொடுமையை படிக்கிற போது நம் விழிகள் எல்லாம் கண்ணீரால் விம்முகிற அவலத்தை நாம் சந்திக்க நேரிடும். இவையெல்லாம் இந்த உலகத்தில் ஒப்பீட்டால் நடந்தவை என்பதை நாம் உணர வேண்டும். நம்முடைய நாட்டிலும் ஒப்பீடுகளின் அடிப்படையில் தான் சாதிகள், மதங்கள் என்கின்ற பிரிவினைகளை வைத்து, பாகுபாடுகளை வைத்து நாம் ஒருவரிலிருந்து ஒருவர் பிரிந்து துண்டுகளாக போய்க் கொண்டிருக்கிறோம் என்பதை மனத்திலே நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இதிலே ஒன்றை குறிப்பிட வேண்டும். அறிவியலை பொறுத்தவரை மொழி குடும்பத்தை பொறுத்துத்தான் இனம். இதிலே ஆப்பிரிக்கர்கள் என்றோ ஐரோப்பியர்கள் என்றோ குரோமோசோம்களின் எண்ணிக்கையில் எந்த வேறுபாடும் இல்லை என்பதை அறிவியல் ஒத்துக்கொள்கிறது. இன்னும் சொல்ல போனால் அமெரிக்காவிலே நடக்கிற ஒலிம்பிக் போட்டிகளில் எல்லாம் அதிக தங்கப் பதக்கங்களை பெற்றுக் கொடுப்பவர்கள் அங்கே வாழ்கின்ற ஆப்பிரிக்கர்கள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இனம்தான் பெரியது என்கிற அடிப்படையில்
தாங்கள் மட்டுமே மேலோங்கி நிற்க வேண்டும் என்று கொக்கரித்ததன் காரணமாக உலக நாடுகளின் மீதெல்லாம் படையெடுத்து 2ஆம் உலகப் போர் தொடங்குவதற்கு காரணமாக இருந்தவன் இனவெறியின் உச்சத்தில் இருந்த ஹிட்லர் என்பதை வரலாறு எப்போதும் நினைந்து கொள்ளும். நாம் அறிவியலின் படி பார்க்கிற போது இந்த மாய விஞ்ஞான வாதத்தில் இருக்கிற இந்த நிற வேற்றுமைகள் ஏதும் இல்லை என்பதை உணர முடியும். நிறத்தின் அடிப்படையில் ஆசியர் என்றும் அமெரிக்கர் என்றும் ஐரோப்பியர் என்றும் ஆப்பிரிக்கர் என்றும் பிரிப்பதில் எந்த விதமான நியாயமும் இல்லை என்பதை ஒத்துக்கொள்கிறார்கள் அறிவியல் அறிஞர்கள். இன்னும் சொல்ல போனால் மானுடவியலாரும் தொல்பொருள் இலாக்காவை சார்ந்தவர்களும் உலகெங்கும் நடத்திய ஆராய்ச்சிகளில் ஆப்பிரிக்காவில் தான் மனித இனம், சிந்திக்கும் மனிதன் முதலாக தோன்றியிருக்க வேண்டும் என்ற ஆய்வு முடிவுகளை தெரிவிக்கிறார்கள். அங்கே அதிக வெப்பம் இருந்த காரணத்தால் உடலில் நிறமிகள் இருந்தன, அதனால் தோல் கருப்பானது என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த தோல் கருப்பு அவர்கள் குளிர் பிரதேசங்களுக்கு செல்கிற போது தேவையில்லை என்கிற காரணத்தால் மறைந்து அங்கே சிவப்பு நிறமும் வெள்ளை நிறமும் மஞ்சள் நிறமும் ஏற்பட்டன என்பதை அறிவியல் ஒத்துக்கொள்கிறது. இவையெல்லாம் தாங்கள் வாழ்கிற இடத்திற்கு ஏற்ப நடந்த மாற்றங்களே தவிர இனத்திற்கும் அதற்கும் எந்த தொடர்பும் இல்லை, எந்த வேற்றுமையும் இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறது. அதனால் ஒப்பீடு என்கிற காரணத்தால் மனித இனம் எத்தனை துன்பங்களை காலம் காலமாக சந்தித்திருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பாரதியார் இன்னொரு கவிதையும் எழுதியிருப்பார். நம்முடைய இலக்கியங்களில் நாம் ஒன்றை பார்க்கலாம். இனிமை தருபவை அனைத்துமே இறைமை வடிவானது என்று நாம் சொல்கிறோம். இறைமை என்றால் அது ஒளியாகத்தான் இருக்க வேண்டும், இருளாக இருக்க முடியாது. அது இனிமையாகத்தான் இருக்க முடியும், பளபளப்பாகத்தான் இருக்க முடியும். அது ஒரு தென்றலாகத்தான் இருக்க முடியும், புயலாக இருக்க முடியாது. அது இனிய இசையாகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறோம். ஆனால் டயோனிசியஸ் என்கிற அந்த ஞானி சொன்னார், இருளும் ஒளியும் கலந்த அந்த வெளிச்சத்தை போன்றது இறைமை என்றார். ஏனென்றால் இருளும் தேவைப்படுகிறது. வெறும் வெளிச்சம் மட்டுமே 24 மணி நேரம் இருந்திருந்தால் ஆறுகள் எல்லாம் வற்றி போகும், கடல்கள் எல்லாம் காணாமல் போகும், மரங்கள் எல்லாம் பட்டு போகும், பூக்கள் எல்லாம் உதிர்ந்து போகும், பறவைகள் எல்லாம் செத்து போகும், மனிதர்கள் எல்லாம் மாறிப்போவார்கள். எனவே இருளும் தேவைப்படுகிறது. அதனால் இனிமையானவை மட்டும் இறைமை என்று சொல்லாமல் பாரதியார் காகங்களின் சிறகுகளில் கூட இறைமை தெரிவதாக சொன்னார். மரங்களின் பசுமையில் கூட இறைமை இருப்பதாக சொன்னார். மயில்களின் அழகான தோகைகளில் மட்டுமல்ல, அது காகங்களின் கருமையான இறகுகளிலும் இருக்கிறது என்று சொன்னவர் பாரதியார். அதனால்தான் அவர் பாடுகிற போது சொன்னார், காக்கை சிறகினிலே நந்தலாலா நிந்தன் கருமை நிறம் தோன்றுதையா நந்தலாலா, பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா நிந்தன் பச்சை நிறம் தோன்றுதையா நந்தலாலா, கேட்கும் ஒளியிலெல்லாம் நந்தலாலா நின்றன் கானம் கீதம் இசைக்குதடா நந்தலாலா, தீக்குள் விரலை விட்டால் நந்தலாலா, அதை தீண்டுமின் உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா என்றார். ஏனென்றால் இறைமை என்பது அனைத்திலும் இருக்கிறது என்றால் நாம் எப்படி படைப்பையும் படைப்பாளியும் பிரித்து பார்க்க முடியும்? கார்ல் மார்க்ஸ் சொன்னார், ஒரு படைப்பாளியும் படைப்பையும் பிரித்து பார்க்க முடியாது. ஒருவேளை படைப்பாளி நல்லவனாக இல்லாமல் இருந்தால் அவன் படைப்புகளையும் நிராகரியுங்கள். ஏனென்றால் அந்த படைப்புகள் அவன் இதயத்தில் இருந்து வந்திருக்க முடியாது, அது போலித்தனமானதாக இருக்கும். ஒரு படைப்பாளி யோக்கியமானதாக இருந்தால்தான் அவன் படைப்புகளும் நேர்மையானதாக இருக்கும், தூய்மையானதாக இருக்கும், வாய்மையானதாக இருக்கும், வலிமையானதாக இருக்கும் என்று சொன்னார் கார்ல் மார்க்ஸ். பாரதியார் சொல்கிறார், இவற்றை படைத்தவனும் இறைவன் தானே, காகத்தை படைத்தவனும் இறைவன் தானே, அனைத்தையும் படைத்தவன் இறைவன் என்றால் காகத்தை யார் படைத்தார்கள்? நீங்கள் தீயை யார் படைத்தார்கள்? அப்படி என்றால் அவற்றிலும் இறைமை இருக்கத்தானே வேண்டும் என்று ஒப்பீடே தேவையில்லை என்று சொன்னார். இயற்கை ஒப்பிடுவதே இல்லை, ஒருபோதும் அது ஒப்பிடுவதற்கு தயாராகவே இல்லை. ஆனால் நாம் எப்போதும் ஒப்பிட்டு கொண்டிருக்கிறோம். சின்ன வகுப்புகளிலேயே நாம் ஒப்பிட கற்றுக்
கற்றுக் கொடுக்கிறோம். நம்முடைய கல்வியே ஒப்பீடுகளின் அடிப்படையில் இருக்கிறது. இதையும் அதையும் வேறுபடுத்து என்கிறோம். மாங்காயையும் பலாக்காயையும் எதற்காக வேறுபடுத்த வேண்டும்? ஒவ்வொன்றும் ஒரு தனித்தன்மையிலே இருக்கின்றன என்பதை நாம் உணர்வது இல்லை. ஆனால் தொடர்ந்து நாம் ஒப்பிடுகிறோம். இயற்கையோ தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது. ஒரு மரத்தின் 2 இலைகள் கூட ஒரே மாதிரி இருப்பதில்லை. ஒவ்வொன்றும் சற்று மாறுபடுகிறது. ஒரு மரத்தின் பூக்கள் கூட ஒரே மாதிரி இல்லை. ஆனால் ஒரே மாதிரியாக ஆக்க வேண்டும் என்பது மனிதனுடைய ஆசை. நீங்கள் கோழிப்பண்ணைகளுக்கு சென்று பாருங்கள். அங்கே வளர்க்கிற கறிக்கோழிகள் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கின்றன. இயற்கை அப்படி படைக்கவில்லை. இயற்கை ஒவ்வொரு நாட்டுக்கோழியையும் ஒவ்வொரு ரகத்திலே ஒவ்வொரு விதமான இறகுகளுடன் ஒவ்வொரு விதமான வண்ணத்தோடு அவை படைத்தது. இயற்கை படைத்தது. ஏனென்றால் இயற்கை தரப்படுத்துவதில் நம்பிக்கை வைப்பதில்லை. மனிதன் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறான். இங்கே வந்திருக்கிற உங்கள் அனைவர் முகமும் ஒரே மாதிரி இருந்தால் இந்த உலகம் எவ்வளவு அழுத்து போகும் என்பதை எண்ணி பாருங்கள். நேற்றை போலவே இன்று நீடித்தால் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு சீனித்து போகும் என்று கருதி பாருங்கள். வாழ்க்கை வெவ்வேறாக இருப்பதால் தான் அது சுவையாக இருக்கிறது, சுவாரஸ்யமாக இருக்கிறது என்பதை உணர வேண்டும். எனவே ஒப்பீடு தேவையில்லை என்பதை உணர்வது மிகவும் முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் ஒப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் சின்ன குழந்தைகளை நாம் ஒப்பிடுகிற போது அவர்களுடைய எல்லைகளை நாம் குறுக்கி கொண்டு விடுகிறோம். நாம் இதற்கு மேல் செல்ல முடியாது என்கிற எண்ணம் ஏற்படுகிறது. ஒன்றை நாம் எண்ணி பார்க்கலாம். ஒரு ஆட்டை ஒரு ஒட்டகத்தோடு எப்படி ஒப்பிட்டு பார்க்க வேண்டும்? உயரமான ஆடு என்று சொன்னால் அது ஆடுகளிலே உயரமாக இருக்கிறது என்றுதான் பொருளே தவிர அது ஒட்டகத்தை விட உயரமானது என்று பொருள் அல்ல. அந்த ஆட்டையும் இன்னொரு ஆட்டையும் வேண்டுமானால் ஒப்பிட்டு பார்க்கலாம். ஆனால் எதற்காக ஒப்பிட வேண்டும்? ஒவ்வொரு ஆடும் ஒவ்வொரு தனித்தன்மையோடு தானே இருக்கிறது. ஒரு காலத்திலே நம்முடைய மாநிலத்தில் நாட்டு பசுக்கள் தான் அதிகம் வளர்க்கப்பட்டன. ஆனால் அவை பால் குறைவாக கொடுக்கின்றன என்கிற காரணத்திற்காக வெளிநாட்டு இனங்களை வாங்கி வந்து அவற்றை வளர்க்க ஆரம்பித்தார்கள். கலப்பு பசு இனங்கள் உண்டாக ஆரம்பித்தன. குடமாக பால் வேண்டும் என்பதற்காக அவற்றை வளர்த்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு அவற்றின் எருவோ பாலோ சத்தானதல்ல என்று நினைத்து இப்பொழுது மீண்டும் நாட்டு பசுக்களுக்கு சென்று அவற்றின் பாலை அதிக விலைக்கு விற்கிற நிலை இருக்கிறது. இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், ஒரு பகுதிக்கு எது தேவை என்பதை இயற்கை சலித்து தருகிறது. அதை வேறொரு பகுதிக்கு எடுத்துச் செல்கிற போதோ அல்லது புதியவற்றை கொண்டு வருகிற போதோ பொருத்தி பார்க்க வேண்டும் என்பதும் ஒப்பிடுவதற்கான தேவை இல்லை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். மலைச்சாரல்களுக்கு செல்கிறவர்கள் அங்கே விதவிதமான பூக்களை பார்ப்பார்கள். வழியெங்கும் பூக்கிற களைகளில் கூட அழகான மலர்களை நாம் காண முடியும். அவற்றை கூட வண்டுகள் ரீங்காரமிட்டு நுகர்வதையும் பார்க்க முடியும். ஏனென்றால் தேனீக்களுக்கு எப்போதும் களைகளுக்கும் பயிர்களுக்கும் வித்தியாசம் இல்லை. அவை எல்லா மலர்களிலும் தேன் இருக்கிறது என்பதை தெரிந்து வைத்திருக்கிறது. வேப்பம்பூவின் தேனையும் அது இனிப்பாக மாற்றுகிற வல்லமை பெற்றதாக இருப்பதுதான் தேனீக்களுடைய மகத்துவம். அப்படி மலைச்சாரல்களில் விதவிதமான பூக்கள் இருக்கும். நீங்கள் உதகமண்டலம் போன்ற இடங்களிலே நடக்கிற மலர் கண்காட்சிகளுக்கு சென்று பாருங்கள். அங்கே வண்ண வண்ண பூக்கள் விதவிதமாக இருக்கும். கையளவு பூத்திருக்கிற பூக்கள் எல்லாம் இருக்கும். இவ்வளவு பெரிய பூக்களா, இவ்வளவு அழகான வண்ணங்களா என்று நினைத்து இவற்றின் நறுமணம் எப்படி இருக்கும் என்று நாசியிலே நீங்கள் வைத்து பார்த்தால் மனம் இருக்காது. அவற்றிற்கு மனம் இல்லை என்று பொருள் அல்ல. நம் நாசியால் அதை நுகர முடியாது. வண்டுகள் மட்டுமே வாசிக்கிற நறுமணத்தோடு அவை இருக்கின்றன. அவற்றின் தேவை மகரந்த சேர்க்கையைத்தானே தவிர மனிதர்களின் மனங்கள் வாசிக்க வேண்டும் என்பதல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மலர்கள் விதவிதமாக பூத்திருக்கின்றன. ஆனால் வாசனை இல்லை. சமவெளிகளிலே சின்னதாக பூத்திருக்கின்றன. அவை அவ்வளவு நறுமணத்தோடு இருக்கின்றன. அவற்றை கொண்டு போய் ஒரே ஒரு பூவை ஓர் அறையில் வைத்தால் அந்த அறையே நறுமணம் கமழ ஆரம்பித்து விடுகிறது. இயற்கையை பொறுத்தவரை அது மகரந்த சேர்க்கைக்காகத்தான் பூக்களை உற்பத்தி செய்கிறது. அதில் வண்ணம் இருந்தால் வண்டுகள் வண்ணத்தை பார்த்து வரும், மனம் இருந்தால் மனத்துக்காக வரும்.
இயற்கை எப்போதுமே சமத்தன்மையிலே இருக்கிறது. ஒன்றை கொடுத்தால் இன்னொன்றை கொடுப்பதில்லை. நாம் விலங்குகளில் கூட பார்க்கலாம். நாய்களுக்கு அதிக மோப்ப சக்தி. மனிதர்களுக்கு இருக்கிற மோப்ப சக்தியைப் போல நாய்களுக்கு பல மடங்கு மோப்ப சக்தி. அவற்றின் மூளையில் மனிதர்களின் நரம்பணுக்களில் இருக்கிற மோப்ப சக்தியைப் போல 40 மடங்கு நரம்பணுக்கள் இருக்கின்றன என்பதை மூளை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த மோப்ப சக்தி நாய்களுக்கு ஏன் அதிகமாக இருக்கிறது என்பதை அறிவதற்கு முன்னால் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நம் ஒவ்வொருவருடைய உடலின் வாசனையும் வித்தியாசப்படுகிறது. நம்முடைய உடலிலே சுரக்கிற வியர்வை அந்த வாசனையை உற்பத்தி செய்கிறது. இருவேறு நபர்களின் வாசனை ஒரே மாதிரி இல்லை என்பதனால்தான் அந்த வாசனையை அடையாளம் வைத்து நாய்கள் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடிகிறது. இந்த நாய்கள் ஓநாய்களிலிருந்து வந்தவை. ஓநாய்களுக்கு ஏன் மோப்ப சக்தி என்பதை புரிந்து கொள்வதற்கு முன்னால் காட்டிலே இருக்கிற கூட்டணியை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காட்டிலே அற்புதமான ஓர் கூட்டணி இருக்கிறது. ஒரு விலங்கை வேட்டையாடுகிற பெரிய விலங்குகளான புலியோ சிங்கமோ அவற்றின் சில பாகங்களை வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டு சென்றுவிடும். எந்த விலங்கும் நாளைக்கும் சேர்த்து சாப்பிடுவதில்லை. எந்த விலங்கும் ருசியாக இருக்கிறது என்று கூடுதலாக சாப்பிடுவதில்லை. வயிறு நிரம்பும் வரைதான் அவை சாப்பிடுகின்றன. மனிதன் மட்டும்தான் வயிறு போதும் என்றாலும் மனம் வேண்டும் என்று சொல்வதால் ருசியாக இருக்கிறது என்று கொஞ்சம் கூடுதலாக சாப்பிடுகிறவன். அவை சாப்பிட்டு விட்டு இடத்தை காலி செய்து விடுகின்றன. அவை சென்ற பிறகு தூரத்திலே வேட்டையாடப்பட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்ற விலங்கின் மாமிசத்தின் நறுமணத்தை மோந்து பார்த்து 2 மைல் தூரத்தில் கூட இருக்கிற ஓநாய்கள் கூட்டம் கூட்டமாக வந்து அவற்றை சாப்பிட்டு விட்டு செல்கின்றன. இப்போது மீதி இருக்கிறவற்றை வானத்திலே பறக்கின்ற வல்லூறுகள் வந்து சாப்பிடுகின்றன. மிச்சம் இருக்கிறவற்றில் பூச்சிகள் புகுந்து விளையாடுகின்றன. இதுதான் காட்டிலே இருக்கிற கூட்டணி. எனவே தொலைவிலே இருக்கிற ஒரு விலங்கின் மாமிசத்தை அறிந்து கொள்வதற்கு ஒரு ஓநாய்க்கு மோப்ப சக்தி தேவைப்படுகிறது. அதற்கு மோப்ப சக்தி இருக்கிற காரணத்தினாலேயே கண் பார்வை அவ்வளவு துல்லியமாக இல்லை. ஆனால் மரத்தின் மேலே இருக்கிற குரங்குகளுக்கு கண் பார்வை துல்லியமாக இருக்கும். அவற்றிற்கு மோப்ப சக்தி இருக்காது. அவை மேலே அமர்ந்திருக்கிற காரணத்தால் அருகிலே செல்லுகின்ற புலியை பார்த்தால் உடனடியாக கத்தி கூச்சலிட்டு மற்ற மான்களை எல்லாம் அது எச்சரிக்கை செய்கிறது. மயில்களும் மரத்தின் மேலே இருக்கிற போது அங்கே கூச்சலிட்டு மற்ற விலங்குகளுக்கு புலி வருகிறது என்று எச்சரிக்கை செய்து அவை ஓடுவதற்கும் தப்புவதற்கும் ஏற்பாடு செய்கின்றன. விலங்குகள் கூட தன்னை சார்ந்த ஒரு அப்பாவி ஒன்று பலியாக கூடாது என்பதில் எத்தனை அக்கறை வைத்திருக்கிறது பாருங்கள். அதனால்தான் காடு ஒரு இணக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படி இயற்கை ஒவ்வொரு உயிருக்கும் தேவையானவற்றை பிரித்து கொடுக்கிறது. எல்லாவற்றையும் ஒருவருக்கே கொடுத்து விடுவது இல்லை. நாம் பற்கள் முளைப்பதை கூட பார்க்கலாம். மனிதர்களுக்கு 2 முறை பற்கள் முளைக்கின்றன. யானைகளுக்கு 6 முறை முளைக்கின்றன. சுறாக்களுக்கு விழுந்து விழுந்து வாழ்நாள் வரை முளைத்து கொண்டே இருக்கின்றன. காரணம், மனிதன் சமைத்த உணவை சாப்பிடுகிறான், மென்மையான உணவு. அதனால் அவன் பற்கள் 2 முறை விழுந்து முளைக்கின்றன. அதிலேயே வாழ்நாளை அவன் தள்ளிவிடலாம். யானை அப்படி அல்ல, நிறைய சாப்பிட வேண்டும். அப்படி நிறைய சாப்பிடுகிற போது பற்கள் தேய்ந்துவிடும். அதனால் 6 முறை விழுந்து முளைக்கிறது. சுறாக்களுக்கு பற்கள் இல்லாமல் வாழ்க்கையே கிடையாது. அதனால் விழுந்து விழுந்து முளைக்கிறது. இது இப்படி ஒவ்வொரு விலங்குக்கும் ஒவ்வொன்றை இயற்கை கொடுத்திருப்பது அவற்றின் தேவைக்காக என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் ஔவையார் பாடினால், வான்குருவியின் கோடு வல்லருக்கு தொல்குறையான் என்கிற அந்த பாடலில் எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது, ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒவ்வொன்று எளிதாக இருக்கிறது என்று குறிப்பிட்டார். நுண்ணறிவை பொறுத்தவரை நாம் நினைப்பதைப் போல படிப்பது ஒன்றுதான் நுண்ணறிவு என்பது அல்ல. பல்வேறு விதமான நுண்ணறிவுகள் இருக்கின்றன என்பதை முதலில் கண்டு அறிந்து அறிவித்தவர் ஹாவர்ட் கார்ட்னர் என்கிற அறிஞர். அவர் 8 விதமான நுண்ணறிவுகள் இருக்கின்றன என்று சொன்னார். கணக்கு போடுவது மட்டும் நுண்ணறிவல்ல, கேள்விகளுக்கு விடையளிப்பது மட்டும் நுண்ணறிவல்ல,
அருமையான இசையை வாசிப்பது கூட நுண்ணறிவு தான். ஒரு இசைக்கருவியை மடியிலே வைத்துக்கொண்டு அந்த இடத்தையே நாதத்தால் நிரப்புவதும் இசையால் நிரப்புவதும் கேட்கிறவர்கள் காதுகளுக்கெல்லாம் கௌரவத்தை தருவதும் ஒரு நுண்ணறிவு தான். ஒருவரோடு எடுத்தவுடன் பழகிவிடுவதும் ஒரு நுண்ணறிவு தான். மற்றவர்களிடம் இருக்கின்ற அபாரமான திறமைகளை கண்டு அறிவதும் ஒரு நுண்ணறிவு தான். நடனமாடுவதும் ஒரு நுண்ணறிவு தான். இப்படி 8 விதமான நுண்ணறிவுகள் இருக்கிறது. எனவே ஒரு மனிதனை நீங்கள் ஒரே ஒரு பரிமாணத்தை மட்டும் வைத்து நுண்ணறிவு இல்லாதவன் என்று முடிவு செய்யாதீர்கள் என்று சொன்னார். நாம் என்ன செய்கிறோம் என்றால், ஒரு குழந்தையை பார்த்து உனக்கு நுண்ணறிவு குறைவு என்று மற்றவர்களோடு ஒப்பிட்டு சொல்லுவோமே, ஆனால் அந்த நொடியிலேயே அந்த குழந்தை அதை நம்ப ஆரம்பித்து விடுகிறது. எனக்கு தகுதி இல்லை, எனக்கு நுண்ணறிவு குறைவு, என்னால் முன்னேற முடியாது, நான் ஆற்றலுடன் பிறக்கவில்லை என்று நினைத்து அது நாம் எதை சொன்னோமோ அதை தன்னுடைய வாழ்நாளில் நிரூபிப்பதற்கு முயற்சி செய்கிறது என்பதை உணர வேண்டும். மூளை விஞ்ஞானி என்று அழைக்கப்படுகின்ற வில்லியனூர் ராமச்சந்திரன் ஃபேண்டம்ஸ் இன் த பிரெயின் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அதில் அவர் கிஃப்டட் இண்டிவிஜுவல் என்று சொல்லப்படுகிற அபரிமிதமான நுண்ணறிவு நிரம்பியவர்களை பற்றி கூறுகிற போது, இவர்களுக்கு அபரிமிதமான நுண்ணறிவு என்று சொல்கிறோம், ஆனால் இவர்கள் வாழ்நாளெல்லாம் மற்றவர்களோடு பழக முடியாமல் மகிழ்ச்சியாக இல்லாமல் திணறுகிறார்கள் என்று குறிப்பிடுகிறார். ஒரே ஒரு பரிமாணத்தில் மட்டும் தூக்கலாக இருப்பவர்கள் மற்ற பரிமாணத்தில் சரியான அளவு இல்லாத காரணத்தால் சமூகத்தில் பழகுவதற்கும் இந்த வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கும் தகுதி இல்லாமல் இருந்து விடுகிறார்கள். கணிதத்தை போடுவது மட்டுமே நுண்ணறிவு என்று நாம் கருதி கொண்டால் மொழியியலிலும் தேவை, வீதி மிடுக்கு தன்மையும் தேவை, பழகுகிற தன்மையும் தேவை, நெளிவு சுழிவுகளை புரிந்து கொள்கிற தன்மையும் தேவை. இவையெல்லாம் இல்லாத போது அவர்கள் வாழ்க்கையிலே தோற்று போகிறார்கள் என்று குறிப்பிடுகிறார். சில வெளிநாடுகளில் 5ஆம் வகுப்பு படிக்கிற போதே குழந்தைகளை வடிகட்டி இவர்கள் இந்த படிப்பு தான் படிக்க வேண்டும், இவர்களுக்கு நுண்ணறிவு இல்லை என்று முடிவு செய்து விடுகிறார்கள். சிலருக்கு மட்டும் நுண்ணறிவு அதிகம் என்று அவர்களை வேறு தொழிற்படிப்புகளுக்கு படிக்க வைக்கிறார்கள். இந்த வேறுபாடு அந்த குழந்தைகளின் மனத்தில் மச்சமாக படிந்து விடுகிறது. நாம் ஒருபோதும் வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியாது என்று நினைத்து வாழ்நாளெல்லாம் அவர்கள் ஒரு தாழ்வு மனப்பான்மையில் தள்ளாடுவதை பார்க்கிறோம். நாம் சிலரை பார்த்திருக்கலாம், பள்ளியிலே நன்றாக படிக்காமல் இருந்திருப்பார்கள், ஆனால் கல்லூரியிலோ அல்லது பல்கலைக்கழகத்திலோ ஆராய்ச்சியிலோ விஞ்ஞானத்திலோ சிறந்து விளங்குவதை பார்க்கலாம். காரணம், எல்லா பூக்களும் மொட்டாக இருக்கும் போதே பூத்து விடுவதில்லை. சில நாள் கழித்து பூக்கிற மொட்டுகளும் இருக்கின்றன. அவை காத்திருந்து பூக்கின்றன, நல்ல நறுமணத்தோடு பூக்கின்றன என்பதை நாம் உணர வேண்டும். சில வாழைமரம் போல வளர்ந்துவிடும், சில தாமதமாக ஆலமரம் போல வளரும். அதற்காக நாம் அவற்றை வளரவே இல்லை என்று வெட்டிவிடக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கென் ராபின்சன் என்கிற ஓர் அறிஞர், கல்வியாளர், அவர் பல சொற்பொழிவுகளை நிகழ்த்தியிருக்கிறார், புத்தகங்கள் எல்லாம் எழுதியிருக்கிறார். அவர் ஒன்றை குறிப்பிடுகிறார், பிரச்சனைக்குரிய குழந்தைகள் என்று யாரும் இல்லை, பிரச்சனைக்குரிய பெற்றோர் தான் இருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார். பல வீடுகளில் பிள்ளைகள் பெரும்பாடுபடுவதற்கு பெற்றோருடைய அணுகுமுறையும் அவர்களுடைய அவாவும் வேட்கையும் தான் காரணமாக இருக்கிறது என்று கென் ராபின்சன் குறிப்பிடுகிறார். அவரும் ஹார்வர்ட் கார்னரோடு ஒத்துப்போகிறார். நுண்ணறிவு என்பது பல பரிமாணங்கள் கொண்டது என்பதை சொல்லுகிற போது நுண்ணறிவை பற்றி 3 கருத்தாக்கங்களை அவர் வைக்கிறார். முதலாவதாக, நுண்ணறிவு என்பது தனித்தன்மை வாய்ந்தது. எனக்கு இருக்கிற நுண்ணறிவு வேறு, சிவகுருநாதனுக்கு இருக்கிற நுண்ணறிவு வேறு, மகேஸ்வரிக்கு இருக்கிற நுண்ணறிவு வேறு. எனவே ஒப்பிட முடியாது என்பதை அவர் சொல்லுகிறார். இரண்டாவது, நுண்ணறிவு வளரக்கூடியது. ஒருவருக்கு தொடக்கத்திலே நுண்ணறிவு குறைவாக இருப்பதைப் போல தோன்றலாம், ஆனால் நாளடைவில் அவர்கள் மிகப்பெரிய புத்திசாலியாக வருவார்கள், வளரக்கூடியது என்கிறார். மூன்றாவதாக, அந்த நுண்ணறிவு என்பது சிறப்புத்தன்மை வாய்ந்தது என்றும் குறிப்பிடுகிறார். இதை நான் உதாரணத்தோடு குறிப்பிட முடியும். சென்னை மாநகரிலே 30 ஆண்டுகளாக வாழ்கிறேன். ஆனால்
இப்போது கூட ஓரிடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் எனக்கு போக தெரியாது. யாரையாவது விசாரித்துத்தான் போக வேண்டும். போய் பழக்கப்பட்ட இடத்திற்கு கூட எனக்கு பாதை சரியாக தெரியாது. ஏனென்றால் எனக்கு பரப்பு வெளி நுண்ணறிவு குறைவு. ஆனால் ஒரு முறை போனால் ஓட்டுநர்கள் சரியாக அந்த இடத்திற்கு சென்று விடுகிறார்கள். காரணம், அவர்களுக்கு அந்த பரப்பு வெளி நுண்ணறிவு அதிகம். அதனால் இது தனித்தன்மை வாய்ந்தது. லண்டனிலே இருக்கிற அந்த ஓட்டுநர்கள் குறுகிய சந்துகளில் ஓட்டுவதால் அவர்களுக்கு மூளையின் அந்த பரப்பு வெளி நுண்ணறிவு இருக்கிற பகுதி பெரிதாக இருக்கும் என்று மூளை விஞ்ஞானிகள் குறிப்பிடுகிறார்கள். அதனால் தான் சொல்லுகிறேன், நுண்ணறிவு தனித்தன்மை வாய்ந்தது. இரண்டாவதாக, சிலர் நாம் பார்க்கலாம், தொடக்கத்திலே நன்றாக பேசாமல், சரளமாக சொற்பொழிவு ஆற்றாமல், மொழியை கையாள தெரியாமல் அல்லது பாடங்களை சரியாமல் படிக்காமல் இருப்பார்கள். ஆனால் நாளடைவில் அவர்களோ மிகச்சிறந்த சொற்பொழிவாளர்களாக, மிகச்சிறந்த எழுத்தாளர்களாக, மொழியை கையாளுவதில் திறமை பெற்றவர்களாக இருப்பார்கள். அவர்கள் எல்லாம் நாளடைவில் நுண்ணறிவை வளர்த்து கொண்டவர்கள் என்பதை உணர வேண்டும். இரண்டாவது கென் ராபின்சன் சொல்வது நுண்ணறிவு வளரக்கூடியது. மூன்றாவதாக, நுண்ணறிவு என்பது சிறப்பு வாய்ந்தது. உதாரணமாக, நான் நிறைய படித்திருக்கிறேன், நிறைய புத்தகங்கள் படித்திருக்கிறேன் என்று ஒருவர் சொல்லலாம். ஆனால் அவர் ஒரு காட்டுக்கு சென்றால் அந்த காட்டிலே எந்த ஒளி எந்த விலங்கின் ஓசையை குறிக்கிறது, சருகுகள் சலசலத்தால் எந்த விலங்கு வருகிறது, எந்த பறவை பறந்து எதை அறிவிக்கிறது என்பதை அவருக்கு அறிய முடியாது. அந்த காட்டிலேயே வாழ்கிற ஒருவருக்கு வாசனையை வைத்து சொல்வார், சற்று முன்புதான் இந்த வழியாக ஒரு சிறுத்தை சென்றது, சில நேரத்திற்கு முன்புதான் இங்கே ஒரு கரடி பதுங்கி இருந்தது என்று சொல்ல முடியும். அதுதான் அந்த காட்டிலே தேவையான நுண்ணறிவு. அவருக்கு இந்த கணிதம் போடும் நுண்ணறிவு தேவையில்லை. காட்டிலே வாடுகிற நுண்ணறிவை அவர் பெற்றிருக்கிறார். எனவே தனித்தன்மை வாய்ந்தது. நாம் மிகப்பெரிய ஓவியர்களை பார்க்கிறோம். அவர்களெல்லாம் நுண்ணறிவிலே கெட்டிக்காரர்கள் அல்ல. ஆனால் அவர்கள் வரைந்த ஓவியங்கள் உலகத்தில் இருக்கிற அத்தனை அருங்காட்சியகங்களிலும் வீற்றிருக்கின்றன. அவர்கள் தங்கள் தனித்திறமையால் வந்தார்கள். ஓவியம் வரைவது என்பது ஒரு நுண்ணறிவு. அது நம்முடைய நுண்ணறிவின் கீழ் வராதது என்பதை நாம் உணர்ந்து கொண்டால் நுண்ணறிவு என்பது எப்போதுமே சிறப்பு வாய்ந்தது என்பதை உணர முடியும். ஒப்பிடுவது என்பது எத்தனை ஆபத்தானது என்பதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்நாளில் தொடர்ந்து அடுத்தவர்களை ஒப்பிடுவதை நிறுத்தி கொண்டு மனிதர்களை தனித்தன்மை வாய்ந்தவர்களாக பார்க்க வேண்டும் என்பதைத்தான் கென் ராபின்சன் குறிப்பிடுகிறார். ஒரு குழந்தையை பார்த்து, நீ ஆற்றலிலே சிறந்து விளங்குகிற அத்தனை தகுதியையும் பெற்றிருக்கிறாய் என்று ஒற்றை வாக்கியத்தை ஒருவர் உரைக்கிற போது அது அவர்களுடைய மனத்தில் மிகப்பெரிய நம்பிக்கையை விதைக்கிறது. அன்றிலிருந்து அவர்கள் கடின உழைப்பு செய்வதற்கு தயாராகி விடுவார்கள். எங்கள் கிராமத்திலே ஒரு கதை ஒன்று உண்டு. ஒருவர் அப்பாவியாக சென்று கொண்டிருந்தார். அப்போது அங்கே ஸ்ரீதேவியும் மூதேவியும் வந்தார்கள். அவர்கள் இருவரும் அந்த அப்பாவியை பார்த்து, எங்களில் யார் அழகு என்று சொல் என்றார்கள். ஒருவேளை ஸ்ரீதேவி அழகில்லை என்று சொல்லிவிட்டால் இருக்கிற செல்வமெல்லாம் பறிபோய்விடும். மூதேவி அறிவில் அழகில்லை என்று சொல்லிவிட்டால் அவள் வந்து பிடித்து கொள்வாள். என்ன செய்வது என்று யோசித்தார் அந்த அப்பாவி. பிறகு சொன்னார், இருவரும் நடங்கள் என்று சொன்னார். பிறகு சொன்னார், ஸ்ரீதேவியை பார்த்து நீ வரும்போது அழகாக இருக்கிறாய், மூதேவியை பார்த்து நீ போகும்போது அழகாக இருக்கிறாய் என்று குறிப்பிட்டார். நாம் பைபிளிலே ஒரு அற்புதமான கதையை படித்திருக்கிறோம். தொலைந்து போன மைந்தன் என்பதுதான் அது. ஒரு தந்தை மிகப்பெரிய செல்வந்தர். அவருக்கு 2 மகன்கள். மூத்த மகன், இளைய மகன். மூத்த மகன் பண்ணையிலே மிகவும் சிரத்தையாக வேலை செய்வான். மற்றவர்களெல்லாம் சேர்ந்து இளைய மகனிடம், நீ உன்னுடைய சொத்தை பிரித்து கொண்டு போ, மகிழ்ச்சியாக வாழ் என்று தூபம் போடுகிறார்கள். அவன் மனமும் சஞ்சலப்பட்டு விடுகிறது. தந்தையிடம் சென்று முரண்டு பிடிக்கிறான், மன்றாடுகிறான், வாதம் செய்கிறான், சண்டை போடுகிறான்.
என்னுடைய சொத்தை பிரித்து கொடுங்கள் என்று. தந்தை சொல்லுகிறார், உனக்கு இன்னும் அந்த பக்குவம் வரவில்லை, இதெல்லாம் உன் சொத்து தானே, இப்போதே அந்த சொத்து உனக்கு கொடுத்து விடுகிறேன், இங்கேயே வேலை செய் என்கிறார். இல்லை, என் சொத்து எனக்கு வேண்டும், நான் வெளியே சென்று வாழப்போகிறேன், உங்களிடம் அடிமையாக வாழ விரும்பவில்லை என்கிறார். பிரித்து கொடுத்து விடுகிறார் கண்ணீருடன். அவன் செல்கிறான், அனைத்தையும் தொலைத்து விடுகிறான். பிறகு பன்றிகளோடு அமர்ந்து அந்த உணவை சாப்பிடுகிற நெருக்கடி வருகிறது. அந்த நேரத்தில் மின்னல் என அவனுக்கு ஓர் எண்ணம் வருகிறது, தந்தையிடமே சென்று கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்போம், யார் யார் கால்களிலோ விழுவதற்கு என்று வருகிறான். அந்த தந்தை அவனை அணைத்து கொள்கிறார். அவன் திரும்பி வந்ததன் நினைவாக மிகப்பெரிய விருந்து கொடுக்கிறார். அப்போது சில பேர் பெரிய மகனிடம் சொல்கிறார்கள், இத்தனை நாள் இவரோடு இருந்து நீ பணியாற்றுகிறாயே, பார் உன் தம்பிக்கு விருந்து கொடுக்கிறார்கள், அவன் எல்லாவற்றையும் தொலைத்து விட்டு வந்தவன், உன் தந்தையிடம் சண்டை போட்டு கொண்டு சென்றவன், நீ அவரோடே இருக்கிறாய், ஆனால் உனக்கு கொடுக்கிறார்களா, பார் எப்படி இருக்கிறார் உன் தந்தை என்று அவன் வருத்தப்பட்டு கொண்டு தந்தையிடம் சென்று தன் கவலையை தெரிவிக்கிறான். தந்தை சொன்னார், அவன் திருந்தி வந்தவன், இப்போது நாம் அவனை அரவணைத்தால்தான் குற்ற உணர்வு இல்லாமல் இருப்பான், மறுபடியும் திரும்பி போகாமல் இருப்பான். ஏற்கனவே குற்ற உணர்வுடன் இருப்பவனை குட்டி குறுக வைக்கக்கூடாது. அவன் திரும்பி வந்தது நாம் எல்லோரும் கொண்டாட வேண்டிய ஒரு நிகழ்வுதான், அதனால் கொண்டாடினோம். உனக்கு ஒன்றை சொல்கிறேன், 100 ஆடுகளை வைத்திருக்கிற ஒரு மேய்ப்பன் அவற்றை மேய்ப்பதற்காக காடுகளுக்கு செல்கிறான். பிறகு திரும்பி வருகிற போது அவன் கிடையிலே வைத்து எண்ணி பார்க்கிறான், 99 தான் இருக்கின்றன. உடனே அவன் காட்டுக்கு செல்கிறான், அந்த ஆட்டை தேடுகிறான். அந்த தொலைந்து போன ஆடு கிடைக்கிறது. அதை உடனே தூக்கி தன்னுடைய தோள்களிலே வைத்து கொண்டு பண்ணைக்கு வருகிறான். மற்ற ஆடுகள் எல்லாம் அவனிடம் சென்று, நாங்கள் ஒழுங்காக வந்ததால் நடந்து வந்தோம், காணாமல் போனால் தோளில் தூக்கி வைத்துக் கொள்வீர்களா என்று ஒருபோதும் கேட்பதில்லை. அவன் தொலைந்து போனவன், அவனை மறுபடியும் தூக்கி கொண்டு வந்தேன் நான், நீ புரிந்து கொள் என்று சொன்னார். பெரியவன் சின்னவனோடு ஒப்பிட்டதனால் ஏற்பட்ட பிரச்சனை. ஒன்றை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், ஆண்களையும் பெண்களையும் கூட ஒப்பிடுவது தவறு. ஏனென்றால் இயற்கை அவர்களை தனித்தன்மையோடு படைத்திருக்கிறது. ஒரு ஆணுடைய பார்வை நேர்கோணலாக இருக்கிற பைனாக்குலர் பார்வை, ஒரு பெண்ணுடைய பார்வையோ பக்கவாட்டிலும் இருக்கிற பார்வை. மான்களுக்கும் அப்படித்தான் இருக்கும். ஆண்கள் வேட்டையாடியதால் புலிகளைப் போல பார்வை, ஆனால் பெண்கள் பழங்களை பொறுக்கியதால் மான்களைப் போன்ற பார்வை. பெண்களுக்கு அதிகமான உள்ளுணர்வு உண்டு, ஆண்களுக்கு ஓடி ஓடி அவர்களுடைய உடல் வலிமை வாய்ந்தது. பெண்களுக்கு பொறுமை அதிகம், பெண்களுக்கு கருணை அதிகம், பெண்களுக்கு கனிவம் அதிகம், பெண்களுக்கு பரிவு அதிகம். ஆண்களுக்கு ஆற்றல் அதிகம், ஆண்களுக்கு வீரம் அதிகம், ஆண்களுக்கு தீரம் அதிகம். இப்படி வெவ்வேறு கலவையாக படைக்கப்பட்டிருப்பதால் தான் இருவரும் சேருகிற போது உலகம் அழகாகிறது என்பதால் ஒப்பிட முடியாதவர்கள் என்பதை உணர வேண்டும். நாம் அனைவருமே மொசாடை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். அற்புதமான இசைக்கலைஞர். சின்ன வயதிலேயே 3 வயதிலேயே அவர் பியோனோவை எடுத்து அற்புதமாக வாசிக்க தொடங்கியவர். ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் அவர் பியோனோவிலேயே வாசித்து கொண்டிருப்பார். அவருடைய பெற்றோர்கள் அவரை பியோனோவிலிருந்து பிரித்து எடுத்து கொண்டு போவார்கள். அந்த அளவிற்கு அவருக்கு இசையின் மீது அற்புதமான ஒரு வெளிச்சம் இருந்தது. அந்த மொசாட் தன்னுடைய இசைக்கோவைகளை எல்லாம் நிறைவேற்றுகிற போது அவரை பார்த்து செலாரியோ என்கிற சகை இசை கலைஞன் ஒப்பிட்டு பொறாமைப்பட்டதாக அமேடியஸ் என்கிற ஒரு நாடகத்தில் பீட்டர் சாஃபிர் என்பவர் எழுதியிருக்கிறார். அதை பற்றி கூறுகிற இசைக்கலைஞர்கள் உண்மையிலேயே அவர்கள் போட்டியாளர்களை தவிர அந்த நாடகத்திலே வருகிறது போல மொசாட் வீழ வேண்டும் என்று நினைக்கவே இல்லை செலாரியோ என்று குறிப்பிடுகிறார். இதை போலத்தான் கிளாடியேட்டர் என்கிற ஒரு படம் வந்தது. அந்த கிளாடியேட்டரில் தளபதியாக வருவன் மேக்சிமஸ். அவன் ஜெர்மனியோடு நடக்கிற போரில் ரோமானிய படையின் தளபதியாக நின்று அற்புதமாக போராடி எதிரிகளை பந்தாடி வெற்றியை குவிப்பான். அப்போது அதை பார்த்து கொண்டிருக்கின்ற மன்னரான மார்க்கஸ் அரேலஸ் மிகப்பெரிய தத்துவ ஞானி, மெடிடேஷன் என்கிற புத்தகத்தை எழுதியவர். அவர் தனக்கு பின்னால் தன்னுடைய நாட்டை ஆள வேண்டியவன், தன்னுடைய மகனாக போர் நடக்கிற போது தூங்கிக் கொண்டிருக்கின்ற உல்லாசமாக இருக்கிற கிளாடியஸ் அல்ல, மாறாக அவன் அதை ஆள கமோடஸ் அல்ல, மாறாக ஆள வேண்டியவன்
நிச்சயமாக மேக்சிமஸ் என்று சொல்லி அந்த மேக்சிமஸுக்கு மன்னனாக சூட்டப் போவதாக மகனிடம் அறிவிப்பதாகவும் பொறாமை கொண்டு அவனுடைய மகன் அவனை அடிமைப்படுத்துவதாகவும் அந்த திரைப்படத்தில் வரும். இது தவறு. ஏனென்றால் மேக்சிமஸ் என்கிற பாத்திரம் அப்படி உண்மையிலேயே நிகழவில்லை என்று. இவையெல்லாம் கற்பனை பாத்திரங்கள் தான். நாம் மகாபாரதத்திலே பார்க்கிறோம், துரியோதனன் தொடர்ந்து கௌரவர்களோடு ஒப்பிட்டு கொண்டிருப்பதனால்தான் அந்த பாண்டவ போரே அந்த மகாபாரத போரே நடக்கிறது. ஒப்பீட்டின் அடிப்படையில் தான் அந்த போர் நிகழ்கிறது. துரியோதனன் போர்க்களத்திலே நின்றிருக்கிறான். எதிரிலே பாண்டவர்கள் இருக்கிறார்கள், இங்கே கௌரவர்கள் இருக்கிறார்கள். துரியோதனன் முதலில் பாண்டவர்களுடைய படையைத்தான் அறிமுகப்படுத்துகிறான். பிறகுதான் கௌரவர்களுடைய படையிலே இருக்கிற தளபதிகளையும் வீரர்களையும் அறிமுகப்படுத்துகிறான். நிச்சயமாக துரியோதனன் தாழ்வு மனப்பான்மை கொண்டவன் அல்ல, மாறாக பொறாமை கொண்டவன். ஷேக்ஸ்பியர் ஒத்தல்லோ என்கிற அற்புதமான நாடகத்தை எழுதியிருப்பார். அதிலே தேவையே இல்லாமல், காரணமே இல்லாமல் யோகா என்பவன் ஒத்தல்லோவின் மீது பொறாமைப்படுவான். சகல நேரமும் ஒப்பீடு செய்கிற ஒரே காரணத்தினால் அவன் பொறாமைப்படுகிறான் என்பதை குறிப்பிட்டிருப்பார். ஜென் கதை ஒன்று உண்டு, கியூட்டையின் விரல் என்பதுதான். கியூட்டை என்பவர் ஒரு ஜென் துறவி. அவருடைய மடாலயத்தில் ஒரு சீடன் இருப்பான். கியூட்டா எப்போது பேசுகிற போதும் ஒரு விரலை இப்படி தூக்கி காண்பிப்பார். அது அவருடைய ஒரு விதமான உடல் மொழி. ஒவ்வொருவருக்கும் ஒரு உடல் மொழி இருக்கும். சில பேர் தோலை குலுக்கி கொண்டு பேசுவார்கள், சிலர் கையை ஆட்டிக்கொண்டு பேசுவார்கள், சிலர் இப்படி வைத்து கொண்டு பேசுவார்கள், சிலர் தலையை சொரிந்து கொண்டு பேசுவார்கள். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு உடல் மொழி உண்டு. கியூட்டையை பொறுத்தவரை கையை தூக்கி அடிக்கடி பேசுவார். இந்த சீடன் அவர் இல்லாத போதெல்லாம் மற்ற சீடர்கள் முன்னாடி அந்த கையை உயர்த்தி உயர்த்தி பேசி அவரை கேலி செய்வான். இது கியூட்டைக்கு தெரிந்துவிட்டது. தன்னுடைய மாஸ்டரை போல தானும் இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் அவன் அப்படி செய்கிறான். ஆனால் அந்த வழியில் அவன் ஞானத்தை அடைய முடியாது என்று அவனை அழைத்து இந்த விரலை துண்டித்து விடுவார். அந்த நொடியில் அவனுக்கு ஞானம் கிடைத்தது என்று அந்த ஜென் கதை குறிப்பிடுகிறது. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், யாரோடும் ஒப்பிட்டு அவர்களைப் போல செய்யாமல் இருப்பதுதான் மெய்ஞானம். வேறொருவனோடு ஒப்பிட்டு அவர்கள் செய்வதைப் போல நாம் செய்ய தொடங்கினால் மெய்ஞானம் கிடைக்காது என்பதுதான். இந்த புத்தக கண்காட்சியிலே எத்தனையோ புத்தகங்கள் இருக்கின்றன. 2 எழுத்தாளர்களுடைய படைப்புகளை ஒப்பிட செய்ய முடியுமா? 2 படைப்பாளிகளுடைய கவிதைகளை ஒப்பீடு செய்ய முடியுமா? அல்லது ஒரே படைப்பாளியாக இருக்கட்டும், சுந்தர ராமசாமியினுடைய ஒரு புளிய மரத்தின் கதையையும் அவருடைய ஜே சில குறிப்புகளையும் ஒப்பிட முடியுமா? கல்கியினுடைய பொன்னியின் செல்வனையும் சிவகாமியின் சபதத்தையும் ஒப்பிட செய்ய முடியுமா? ஜெயகாந்தனின் சில நேரங்களில் சில மனிதர்களையும் ஊருக்கு நேர் 100 பேர் என்கிற அந்த புதினத்தையும் ஒப்பீடு செய்ய முடியுமா? ஒப்பீடு செய்யவே முடியாது. உயிரற்றவற்றை கூட ஒப்பீடு செய்ய முடியாத போது உயிருள்ள மனிதர்களை நாம் ஒப்பீடு செய்ய வேண்டுமா என்கிற கேள்வி நம் முன்னால் இருக்கிறது. இப்போது ஏன் ஒப்பீடு செய்யக்கூடாது என்பதற்கு சில காரணங்களை சொல்கிறேன். முதலாவதாக, ஒப்பீடு செய்கிற போது நாம் தனித்தன்மையை மறந்து விடுகிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கிறது, ஒரு ஆற்றல் இருக்கிறது. நம்முடைய பங்கு அந்த தனித்தன்மையை கண்டுபிடித்து அந்த ஆற்றலை அவர்கள் வளர்த்து கொள்வதற்கு ஒத்தாசை செய்ய வேண்டும். அந்த ஆற்றலில் தான் அவர்கள் திளைக்க வேண்டும் என்று நாம் வற்புறுத்த முடியாது. ஆனால் அவர்கள் விரும்பினால் அதில் அதிகமாக ஈடுபடுவதற்கு நாம் அவர்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். உதாரணமாக, நாம் எப்படி ஒரு கழுகையும் மீனையும் ஓட்டைப்பந்தயத்தில் விட முடியும்? கழுகு பறக்கும், மீன் நீந்தும். மீன் நீரில்தான் ஓட்டப்பந்தயம் நடக்க வேண்டும் என்று வற்புறுத்தும், கழுகு வானில்தான் நடக்க வேண்டும் என்று வற்புறுத்தும். எனவே ஒருவரை வற்புறுத்தி ஒன்றுமாக போவது இல்லை. நான் சார்ல்ஸ் டார்வினை பற்றி படித்திருக்கிறோம். பிரான்சிஸ் கால்டன் என்கிற அவருடைய ஒன்றுவிட்ட சகோதரர் நுண்ணறிவிலே சிறந்தவர். ஆனால் உலகம் அவரை நினைவிலே வைத்துக் கொள்ளவில்லை. டார்வினைத்தான் நினைவில் வைத்துக் கொள்கிறது. அவருடைய தந்தையோ அவர் பெரிய அறிஞராக வேண்டும், மருத்துவராக வேண்டும் என்றெல்லாம் விரும்பினார். ஆனால் டார்வினுக்கு அதிலே நாட்டம் செல்லவில்லை. அவர் மருத்துவராக வற்புறுத்தப்பட்டிருப்பாரே, ஆனால் ஒரு சாதாரணமான தகுதியற்ற சரியாக அறுவை சிகிச்சை செய்யாத ஒரு மருத்துவராக ஆகியிருப்பார். ஆனால் அவரோ பரிணாம வளர்ச்சியை கண்டுபிடித்து
உலகுக்கு தந்தவர் என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். டார்வினை நீங்கள் ஓவியங்கள் தான் வரைய வேண்டும் என்று யாராவது வற்புறுத்தி இருந்தால் அவரிடம் இருந்த மற்ற பரிமாணங்கள் வெளிவந்திருக்காது. உலகத்திலே மிகச்சிறந்த நுண்ணறிவு உள்ள 10 பேரை பட்டியலிட்டிருக்கிறார்கள். அதில் வலது மூளையும் இடது மூளையும் சரிசமமாக பயன்படுத்தியவர் லியோனார்டோ டாவின்சி என்று அறிவித்திருக்கிறார்கள். தாகூர் கவிதைகள் மட்டும்தான் எழுத வேண்டும் என்று வற்புறுத்தப்பட்டிருந்தால் அவரிடமிருந்து ஓவியம் பிறந்திருக்காது, அவரிடமிருந்து இசை பிறந்திருக்காது, அவரிடமிருந்து நாடகம் பிறந்திருக்காது, அவரிடமிருந்து நாவல் பிறந்திருக்காது. எனவே தனித்தன்மையை நாம் மறுதளிப்பதைப் போல இருக்கும் ஒப்பிடுவது. இரண்டாவது, ஒப்பிடுவது, அதுவும் தவறான அளவீடுகளால் ஒப்பிடுவது சரியல்ல என்பது என்னுடைய கருத்து. சின்ன வயதில் குழந்தைகளுக்கு முயல், ஆமை இரண்டுடைய ஓட்டப்பந்தயத்தை நாம் கூறுவது உண்டு. அதிலே ஒரு நீதி இருந்தால் கூட அந்த கதை சரியானது அல்ல. ஏனென்றால் ஆமையும் முயலும் எப்படி ஒரு ஓட்டப்பந்தயத்திலே ஓட முடியும்? ஒரு ஆமை இன்னொரு ஆமையோடு தான் ஓட முடியும், ஒரு முயல் இன்னொரு முயலோடு தான் ஓட முடியுமே தவிர இரண்டையும் ஓட விடுவது எந்த விதத்திலும் சரியில்லை. மூன்றாவதாக, ஒப்பிடுகிற போது ஒருவருடைய சுயமரியாதை குறைந்து விடுகிறது. ஒருவரை ஒப்பிட்டு நீ அவரை விட தாழ்ந்தவன் என்று சொல்லுகிற போது நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. குழந்தைகளை ஒப்பிடுகிற பெற்றோரிடம் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், உங்களை வேறொரு பெற்றோரிடம் ஒப்பிட்டால் அதை நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களா? ஒருபோதும் ஒத்துக்கொள்ள உங்களுக்கு மனம் வராது. அவ்வாறு ஒப்பிடுகிற போது தாழ்வு மனையை ஏற்பட்டு தற்கொலை கூட செய்து கொள்ளலாம் என்கிற எண்ணம் வந்து விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நான்காவது காரணம், உங்களுடைய அந்த இலக்குகள் தடுமாறி போய்விடும். எனக்கு ஒரு இலக்கு இருக்கும், நண்பர் சிவகுருநாதனுக்கு ஒரு இலக்கு இருக்கும். எங்கள் இருவரையும் நீங்கள் ஒப்பிடத் தொடங்கினால் நான் என்னுடைய இலக்குகளை விட்டுவிட்டு அவருடைய விலக்குகளை நோக்கி ஓட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். குழந்தைகளிடம் நாம் ஒப்பிடுகிற போது அவர்கள் தங்கள் இலக்கிலிருந்து தடுமாறி செல்வதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தி விடுகிறோம். ஐந்தாவதாக, சுய ஆளுமை என்கிற ஒன்று இருக்கிறது. ஒவ்வொரு குழந்தைக்கும் தனக்கான ஒரு தன்மையை அடைய முடியாமல், தன்னுடைய முழுமையான வளர்ச்சியை அடைய முடியாமல் வேறொருவருடைய பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கு இந்த ஒப்பீடு வழிவகை வகுத்துவிடும். அதற்கடுத்தது ஆறாவதாக, எதிர்மறை எண்ணங்கள் ஏற்படும். உதாரணமாக, என்னை யாருடனாவது நீங்கள் ஒப்பிட்டு கொண்டே இருந்தால் அவர்கள் மீது எனக்கு எதிர்மறை எண்ணம் ஏற்படும். உன் அண்ணனைப் போல நீ புத்திசாலி இல்லை, நீ உன் தம்பியைப் போல கெட்டிக்காரன் இல்லை என்று சொன்னால் அந்த குழந்தை என்ன செய்யும் என்றால் தம்பியை வெறுக்கும், அண்ணனை வெறுக்கும். என்னுடைய வகுப்பிலே எப்போதும் முதல் மதிப்பெண் பெறுகிற ஒரு மாணவன் இருந்தான். 2ஆம் மதிப்பெண் பெறுகிற மாணவன் எப்படியாவது முதல் மதிப்பெண் பெற்றுவிட வேண்டும் என்று நினைத்தான். உன்னால் முடியாது என்று ஒரு முறை ஆசிரியர் சொல்லிவிட்டார். அவ்வளவுதான். அவன் தான் முதல் மதிப்பெண் பெற வேண்டும் என்பதற்கு முயற்சி செய்வதை மறந்துவிட்டு முதல் மதிப்பெண் பெறுகிற மாணவனுக்கு முழு ஆண்டு தேர்வின் போது காய்ச்சல் வந்து தேர்வுக்கு வராமல் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தான். இதுதான் எதிர்மறை விளைவுகள் ஏற்படுத்துவது. அடுத்தது 7ஆவதாக, பொறாமை ஏற்படும். யாருடன் ஒப்பிட்டாலும் நம்மை அறியாமல் அவர்கள் மீது பொறாமை ஏற்படும் என்பதை நாம் உணர வேண்டும். ஜே கிருஷ்ணமூர்த்தி சொல்கிறார், ஒப்பிடுகிற போது போட்டியும் பொறாமையும் ஏற்படுகிறது. நாம் தகுதியற்றவர்கள் என்கிற எண்ணம் கூட ஏற்படுகிறது. அதனால் நாம் நம்மை ஒரு பரிமாணத்தில் தகுதியுடையவர்களாக ஆக்கிக் கொள்வதற்கு முற்படுகிற போது நம்முடைய சுய ஆளுமை தொலைந்து விடுகிறது, நாம் சுதந்திரத்தை பறிகொடுத்து விடுகிறோம் என்று சொல்கிறார். அதை போல ஓஷோ சொல்கிறார், ஒவ்வொரு உயிரும் அழகானதுதான். 2 உயிர்களை நாம் ஒப்பிட வேண்டிய அவசியமில்லை. ஒரு குயில் பாடுகிற போது மயில்கள் கைத்தட்ட வேண்டும் என்று எதிர்பார்ப்பதில்லை. ஒருபோதும் ஒரு குயில் நாம் மயிலை போல அழகாக இல்லையே என்று நினைப்பதும் இல்லை. ஒரு மயில் அகவும் போது குயிலை போல நம்மால் கூவ முடியவில்லையே என்று நினைப்பதும் இல்லை. அல்லி கள்ளியோடு ஒப்பிடுவதும் இல்லை, மல்லி முல்லையோடு ஒப்பிடுவதும் இல்லை. அவற்றின் அளவில் அவை மகிழ்ச்சியாக தான் இருக்கின்றன. ஒப்பிடுகிற போது நாம் எதிர்காலத்திலே வாழத் தொடங்குகிறோம், அவாவை கைப்பிடிக்கிறோம். அதனால் நிகழ்காலத்தை தழுவ விடுகிறோம், நிகழ்காலத்தில் நழுவி விடுகிறோம் என்று குறிப்பிடுகிறார். வெகு ஆண்டுகளுக்கு முன்னால் சுயரூபம் என்கிற சிறுகதையை ஜெயகாந்தன் எழுதியிருப்பார். ஒரு வீட்டிலே 2 பெண்கள். மூத்தவள் பெயர் பங்கஜம், இளையவள் பெயர் கண்ணம்மா. பங்கஜம் நல்ல அழகு, சிவப்பு நிறம். கண்ணம்மா அவ்வளவு அழகு இல்லை, உலகியல் பார்வையில் கருப்பு. அதனால்
பங்கஜத்திற்கு நிறைய மாப்பிள்ளைகள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவள் எல்லோரையும் வேண்டாம் வேண்டாம் என்று நிராகரித்துவிட்டு கடைசியில் நல்ல வரனாக கல்யாணம் செய்து கொண்டு போய்விடுகிறார். கண்ணம்மாவிற்கு 25 வயது ஆகிவிட்டது. வரன்கள் வருகிறார்கள். அழகில்லை, கருப்பு என்று நிராகரித்து விட்டு செல்கிறார்கள். பெற்றோருக்கோ மிகுந்த மன உளைச்சல். அம்மா காதுபட பேசுகிறாள். பணம் நகை என்றால் கொடுத்து விடுகலாம், இந்த அழகை எங்கே வாங்கி கொடுப்பது? பங்கஜம் பிறந்த இந்த வயிற்றில் கண்ணம்மாவும் பிறந்து தொலைத்திருக்கிறாளே, இனி எத்தனை மாப்பிள்ளைகள் வருவது என்று அவள் பேசுவதை கேட்டு வருத்தப்படுகிறாள் கண்ணம்மா. எனக்கு திருமணம் ஆகாவிட்டால் என்ன, 25 வயதாகிறதாம், ஆகிவிட்டு போகட்டுமே, இதனால் என்ன என்று கூட நினைக்கிறாள். தன்னுடைய வடிவத்தை அவர்கள் குறை சொல்லுகிற போது நினைத்துக் கொள்கிறாள். இந்த அம்மா பெரிய அழகா, வாயை திறந்தால் சதுரங்கத்திலே 2 வரிசையில் அந்த காயின்கள் இருப்பதைப் போல பல்வரிசை இருக்கிறது என்று சொல்கிறார். இவர்கள் பெற்றோர் பக்கத்து மேலே மாடியிலே ஒருவன் குடி வருகிறான். அதை அந்த பெண் சொல்கிறாள், கண்ணம்மா, சாமிநாதனோ ராமநாதனோ யாரோ ஒருவர் வந்திருக்கிறார்கள். என் பெற்றோர் அவனை தாஜா செய்து வர வைத்து அடிக்கடி விருந்தோம்பி எப்படியாவது என்னை மணக்க சம்மதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். பாவம், அவனும் போய்விட்டான் மாற்றலாகி, இப்போது என்ன செய்வார்கள் என்று. அதற்கு பிறகு ஒரு வரன் வருகிறான். அவனும் வேண்டாம் என்று நிராகரித்து விடுகிறான். 27 வரன்கள் பார்த்துவிட்டு போய்விட்டார்கள். கண்ணம்மாவுக்கு திருமணம் ஆகவில்லை. பெற்றோர் திட்டுவதை கேட்டு கேட்டு மறத்து போய்விடுகிறது கண்ணம்மாவுக்கு. எல்லா நேரங்களிலும் ஒப்பீடா, என்னையும் பங்கஜத்தையும் என்று அவளுக்கு அவ்வளவு எரிச்சல் வருகிறது. அந்த பக்கத்து வீட்டிலே தங்கியிருந்த அந்த வரனிடமிருந்து ஒரு கடிதம் வருகிறது. நமஸ்காரம், இந்த ஞாயிற்றுக்கிழமை பெற்றோருடன் நான் பெண் பார்க்க வருகிறேன். பெண் பார்க்க வருகிறது ஒரு சம்மதம்தான், ஒரு சம்பிரதாயம்தான். கல்யாணத்திற்கு சம்மதம் தேவை என்று எழுதியிருக்கிறார். வீடே மகிழ்ச்சி ஆகிறது. கண்ணம்மா வருகிறாள், பெண் பார்க்கிறான், எனக்கு பிடித்திருக்கிறது என்று சொல்கிறான். இவள் மாடிப்படி ஏறும்போது முகத்தை திருப்பி சொல்கிறாள், எனக்கு வரனை பிடிக்கவில்லை. அம்மா கத்துகிறாள், என்ன ஆயிற்று உனக்கு என்று. பங்கஜம் மட்டும்தான் நிராகரிப்பாளா, நானும் ஒன்றை நிராகரித்து விட்டேன் என்று சொல்லி ஏறிவிடுவான். ஒப்பிடுவது எந்த அளவிற்கு ஆபத்தானது என்பதை குறிப்பதற்கு அற்புதமான சிறுகதையாக இந்த சீருவத்தை நான் பார்க்கிறேன். ஒப்பிடவே கூடாது என்பதில்லை, ஒப்பிடத்தான் வேண்டும். எப்படி ஒப்பிட வேண்டும் என்றால், என்னை என்னோடு ஒப்பிட்டுக் கொள்ள வேண்டும். நான் எடை கூடியிருக்கிறேனா என்பதை சிவகுருநாதனை வைத்து நான் தீர்மானம் செய்ய முடியாது, அல்லது டாக்டர் மருதுரை வைத்து தீர்மானம் செய்ய முடியாது. நான் அறிவாளி ஆகியிருக்கிறேனா என்று வேறொருவருடன் ஒப்பிட முடியாது. என்னிடம் அன்பு ததும்பி இருக்கிறதா என்று, நேற்றை விட இன்று நான் கனிவாக நடந்திருக்கிறேனா என்று பார்க்க வேண்டும். நேற்றை விட இன்று ஓர் அங்குலமாவது ஏதாவது ஒரு பரிமாணத்தில் அன்பில், கருணையில், பரிவில், மற்றவர்களுக்கு உதவுவதில், முதிர்ச்சியில், மேன்மையில், பொறுமையில், பொறுப்பில் நான் மேம்பட்டிருந்தால் அதுதான் ஒப்பீடு, அடுத்தவர்களோடு ஒப்பிடுவது அல்ல. எனவே நம்மை நாமே ஒப்பிட்டுக் கொள்வோம், அடுத்தவர்களோடு ஒப்பிடுவதை நிறுத்துவோம். நன்றி, வணக்கம். நன்றி.